ஸோ எஸ்டிமேஷன் தியரி பார்த்தீங்கன்னா டூ டைப்பாக டிவைட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்ட் எஸ்டிமேஷன். சரிங்களா? இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷனா என்னென்ன கான்செப்ட் இருக்குதுன்னா ஃபோர் கான்செப்ட் இருக்கு. அந்த ஃபோர் கான்செப்ட் யார் யாருன்னா கன்சிஸ்டன்சி, அன்பயாஸ்னஸ், எபிஸ்னஸ். எபிஸ்னஸ்னா அனதர் நேம் பார்த்தீங்கன்னா குட் ஆர் பெஸ்ட் அண்ட் சஃபிஷியன்சி. சரிங்களா? ஃபோர் டைப் ஆஃப் எஸ்டிமேட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த ஃபோர் டைப் இது ஒன்று தான். இந்த ஃபோர் டைப்பில் வந்து டெஃபினிஷன் என்ன சொன்னாங்கன்னா கன்சிஸ்டன்சி எஸ்டிமேட்டர்னா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இ ஆஃப் டிங்கிறது மீன். சரிங்களா? ஒரு டீங்கிறது எஸ்டிமேட்டர். டீங்கிறது எஸ்டிமேட்டர்னா அதோட மீன் எப்படி இருக்குதுன்னா நியூவோட கான்செப்ட். இது என்ன நியூனா என்ன மீனிங்னா இஸ் அ பைனட் வேல்யூ. ஓகேங்களா? இஸ் அ பைனட் வேல்யூ. எப்படிங்கிறாங்க சாம்பிள் சைஸ் வந்து அன்னோன் பராமீட்டர். தட் மீன்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா அதோட மீன் கண்டிப்பாக என்னதான் இருக்குங்கிறாங்க பைனேட்டாக தான் இருக்குங்கிறாங்க. ஸோ வேரியன்ஸ் ஜீரோ ஆகுதுன்னா என்ன சொல்கிறாங்க அஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சாரி என் சென்ஸ் டு ஜீரோ. இதுக்கு கன்சிஸ்டன்சி எஸ்டிமேட்டர். சப்போஸ் டிபைன் கன்சிஸ்டன்சி எஸ்டிமேட்டர் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் எதுனா போதும் லெட்டஸ்ட் டேக் ஆல்ரெடி இன்னும் டி இஸ் எஸ்டிமேட்டர். T is a estimator and the corresponding mean is finite value as n tends to infinity and the variance tends to 0 as n tends to 0. This is a basic formula. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம படிச்சுக்கிறோம். ஸ்மால் எஸ்னா யார், கேபிட்டல் எஸ்னா யாருன்னு நம்ம பார்த்துக்கிறோம். அதோட கான்செப்ட் தான் இது. கேபிட்டல் எஸ்ங்கிறது நம்ம பாப்புலேஷன், ஸ்மால் எஸ்ங்கிறது சாம்பிள் கான்செப்ட்னா பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா என் மைனஸ் ஒன்று வரும். சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டிவைட் பை என் வரும். சரிங்களா? ஃபார்முலா எல்லாமே சேம் தான். பட் இங்கே என் மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே என்ன இருக்குது. ஸோ இங்கே நோட் பண்ணுறது ஸ்மால் எக்ஸ் பார்ங்கிறது சாம்பிள் மீன் அண்ட் மியூங்கிறது யார் சொல்லுவாங்கன்னா பாப்புலேஷன். சரிங்களா? இப்போ என்ன கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா இந்த மூணு கண்டிஷன் இது பேசிக் ஐடியா. இந்த மூணு கண்டிஷனில் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது தான் வந்து அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். சரிங்களா? இது எல்லாமே பேசிக் நோட்டீஸ் அப் டு 1 2 3 4. இது நாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் நோட்டீஸ். இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது தான் பேர் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். டிவைன் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர்னா we know that சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் எழுதிங்க. அப்போ கீழே இருக்கிற 3 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா this 5 4 6 7 சாரி 5 6 7 இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் எஸ்டிமேட்டர் இஸ் கால்ட் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர். சரியாமா? இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? சார் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஆயிடுச்சுங்க? நோட் பண்ணிக்கோங்க. The consistency estimate from the book. மேடம் இங்கே பார்த்துக்கலாமா? Yes, sir. Sir, move பண்ணிக்கலாம் சார் கொஞ்சம். நோட் பண்ணிக்கலாமா? சரி சார் நோட் பண்ணிட்டேன்.